வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிஸ்க்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு க்ளீன் பவுலில் ஒரு 2 ஸ்பூன் ஒயிட் அவல் எடுத்துக்கிறேன். இது திக்கான அவல், நீங்கள் லேசான அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவலில் தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 தடவை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் டஸ்ட் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அவல் ஃபுல்லாக நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த ரெசிபிக்கு லேசான அவல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை திக்கான அவல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவல் நல்லா ஊறி இருக்குது. ஒரு பேனில் ஊறின அவலை தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் லேசான அவல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அவலை ஊற வைக்காமல் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அவல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் இப்போ தான் உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா இதில் சுகரோ சால்ட்டோ இல்லை பால் இந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணாமல் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா குக் பண்ணி கொடுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ளைனாகவே செஞ்சு கொடுங்க. இதில் வந்து சால்ட்டோ இல்லை சுகர் இல்லை இந்த மாதிரி மில்க் ஆட் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு இது கூட நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சமாக அச்சு வெல்லம் இல்லை பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி இதில் வந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் பேபிக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு நீங்கள் இதில் பால் சேர்த்தும் குக் பண்ணி கொடுக்கலாம். கவுஸ் மில்க் இல்லை பேக்கெட் மில்க் உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ உங்கள் பேபிக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி குக் பண்ணி கொடுங்க. இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கஞ்சி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விஸ்கை வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேபியோட 7th மந்த்லேருந்து இந்த அவல் கஞ்சி கொடுக்கலாம். அவலில் இருக்க விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த அவல் கஞ்சியை உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்கும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. குவான்டிட்டியும் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். இந்த ஃபுட்டால் உங்கள் குழந்தைக்கு எந்த ஒரு அலர்ஜியும் இல்லை, இந்த ஃபுட் அவங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் அவங்களுக்கு இதை டின்னருக்கு கொடுங்க. குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூட நான் கொஞ்சமாக ப்ரெஷ் மில்க் சேர்த்து இதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபார்முலா மில்க் கூட சேர்த்துக்கலாம். இப்போ உங்கள் குழந்தை என்ன கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேபியோட டின்னர் ரெசிபி ரெடி. நீங்களும் இந்த அவல் கஞ்சியை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.